ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துறது அனிமே கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் அப்படிங்கிற மானோவோட ஃபர்ஸ்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்திலேயே நிறைய ஸ்கிரிப்சர்ஸ் மாதிரியான லெட்டர்ஸ் எல்லாம் ஒரு டார்க் ஹோல்ட நோக்கி போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமன் நின்றுக்கிட்டு அந்த ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ யாரோ கிரிவின் வால்டன்னு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் யாரா இது என்ன கூப்பிடுறாங்க, அப்புறம் இது என்ன மெமரிஸ் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படிங்கிறான். அப்போ ஏதோ ஒரு சாக் பீஸ் கிரிவின் வால்டன் அப்படின்னு ஹீரோவை நோக்கி வருது. அவனும் அந்த சாப்பீஸை பிடிச்சிட்டு என்னடா இடம் இது, இந்த பாடியில இருக்க மெமரியை வச்சு பார்க்கும்போது தோராயமா மார்ஷல் காலண்டர்ல 1033வது வருஷம் நான் செத்து 15 வருஷம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த ஸ்டாச்சு அதில் இருக்கிறது நான் தான். இந்த பாடியோட ஓனர் யாரான்னு பார்க்கறான். அங்கே இருக்க டீச்சரும் டே கிரிவின் நான் சொல்றதை கேட்குறியா இல்லையா, என்ன ரொம்ப அரகண்டா நடந்துக்கிற அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் எனது கிரிவினா, இது என்னோட பாடியே இல்லை, நான் இப்போ எங்கடா இருக்கேன், இப்போ நான் ரீபோன் ஆயிட்டனா அப்படின்னு ஷாக்லயே பார்க்கறான். அங்கே இருக்க டீச்சரும் டே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணு, ஒரு மார்ஷியல் வெப்பனை உருவாக்குறதுக்கு எத்தனை விதம் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்க அகாடமியோட பேரு கிளாவிடா. இவங்க இந்த அகாடமியில கல்டிவேஷனை டீச் பண்றாங்க. இவங்களோட பேர் என்னன்னா நைடா பிரேக்லி. ஹீரோவும் அந்த டீச்சரை பார்த்துக்கிட்டே இவ பார்க்கறதுக்கு இன்னும் அதே மாதிரி அழகாவே தான் இருக்கா, ஆனா அந்த ஆர்மர் போட்டுட்டு இருக்கும் போது இதை விட ரொம்ப அழகா இருப்பா. இவளோட லெவல் மார்ஷியல் எம்பரர். ஆனா இப்ப என்னடா வெறும் மார்ஷியல் மோனராஜா தான் இருக்கா. இவ மறுபடியும் மார்ஷியல் எம்பரரா மாறும்னா அதுக்கு எவ்வளவு நாள்டா ஆகும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த டீச்சருமே ஷாக் ஆகிட்டு இங்க என்ன நடக்குது, நான் மார்ஷியல் மோனராஜ் லெவல்ல இருக்கேன், இருந்துமே அந்த பொடி பையனால என்னோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருச்சா, இல்ல இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆகிட்டு சரி எனக்கு ஆன்சர் பண்ணு, மார்ஷியல் வெப்பனை எத்தனை டைப்பா ரிஃபைன் பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் அட இவ்வளவுதானா, நான்லாம் 9th ஸ்டேஜில் இருக்க மார்ஷியல் வெப்பனையே அசால்ட்டா ரிஃபைன் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு ஜுஜிபி மேட்டர் அப்படின்னு 48 ரிஃபைனிங் மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறான். அந்த டீச்சரும் ஹீரோவோட ஆன்சரை கேட்டு ஷாக் ஆகுறானுங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இவன் கண்டிப்பா முட்டாளே தான், ஏன்னா இவ்வளவு சிம்பிளான ஆன்சருக்கு யாராவது தப்பா பதில் சொல்லுவாங்களா, இந்த முட்டாள் ஒரு டைமாவது வாழ்க்கையில புக்கை ஓபன் பண்ணானா இல்லையா, சரி நானே சொல்றேன் அப்படின்னு அங்க இருக்க ஒருத்தனும் புக்கை திறந்தே டே முட்டாளே மொத்தமா 36 ரிஃபைனிங் டைப்ஸ் தான் இருக்கு, நீ என்னடா வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு இருக்க, மிஸ்டர் ஹான்பஸ் தெளிவா கொட்டை எழுத்துல எழுதியிருக்காரு, இதை கூட உன்னால படிக்க முடியாதுன்னு கலாய்க்கிறானுங்க. ஹீரோவும் அந்த முட்டாள் ஹான்பல் என்ன தைரியம் இருந்தா 12 மெத்தட மறந்துருப்பான், அவன் மட்டும் என் முன்னாடி இருந்திருந்தா இன்னைக்கு நடந்திருக்கிறதே வேற அப்படிங்கிறான். டீச்சரும் நீ என்னடா சொல்ற அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சிரிச்சுக்கிட்டே இந்த முட்டாளுக்கு இன்னைக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு, ஏன்னா மாஸ்டர் டியானோட டிசேபிள் தான் நம்ம மிஸ்டர் ஹான்பல், அவரு தப்பு பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இவன் அவரு பேரை ரொம்ப கேவலமா பேசினதுக்கு இன்னைக்கு கடுமையான பனிஷ்மெண்ட் இருக்க போகுதுன்னு பேசிட்டு இருக்கானுங்க. டீச்சரும் சைலன்ஸ் அப்படின்னு அந்த பெஞ்சை தட்டுறானுங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இவங்களுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. டீச்சரும் மாஸ்டர் டிலான் இந்த கான்டினென்ட்ல இருக்க 3rd ரேங்க் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்ல, 9th ஸ்டேஜ் வெப்பன் ரிஃபைனரும் கூட, அவரை ரிஃபைனர் எம்பரர் அப்படின்னு கூப்பிடுவாங்க, அவரு கிரியேட் பண்ண 12 வெப்பன் ரிஃபைனிங் மெத்தட் இந்த டெக்ஸ்ட் புக்ல இல்ல அப்படிங்கிறாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் என்னது டெக்ஸ்ட் புக்லயே எழுதலையா, அப்படி என்ன டெக்னிக்ஸ்னு கேக்குறானுங்க. அவங்களும் அந்த 12 ரிஃபைனிங் மெத்தட நார்மல் பீப்புள் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, அதனால தான் மாஸ்டர் ஹான்பை இந்த புக்ல அந்த டெக்னிக்ஸை இன்க்ளூட் பண்ண கிடையாது, ஆனா இந்த கிளாஸோட லூசர் அப்படின்னு அழைக்கப்படுற கெர்வின் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஆன்சரை நான் எதிர்பார்க்கல, இவன் என்னதான் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா அவனோட அப்பர் சக்கராவை இன்னுமே ஓபன் பண்ண கிடையாதுனாலும் மேபி ரிஃபைனரா இவனுக்கு ஃபியூச்சர் இருக்கலாம், ஆனா என்னதான் ஒரு ரிஃபைனரா மாறினாலுமே மார்ஷியல் ஆர்டிஸ்டோட பெருமை அவங்களோட பவர் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும், முடிஞ்சா இதுக்கு பதில் சொல்லுடா அப்படின்ட்டு ஸ்கேரிஸ்டல் சாண்டை எதுக்காக ரிஃபைனிங் ப்ராசஸ்ல யூஸ் பண்றாங்க, இப்ப இதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணிட்ட அப்படின்னா இல்ல இங்க இருக்க யாரும் ஒருத்தர் ஆன்சர் பண்றாங்களோ அவங்க என்னோட கிளாஸ் அட்டன் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் கதறிக்கிட்டே யாரா இவங்க இவ்வளவு சிம்பிளான கொஸ்டினை கேட்கறாங்க, ஆனா அந்த இஸ்ரேல் சாண்டை எதுக்காக ரிஃபைனிங் ப்ராசஸ்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எந்த புக்லயுமே போடல அப்படின்னு புலம்புறானுங்க. ஹீரோவும் அந்த கிறிஸ்டைல் சாண்ட் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு இன்கிரீடியன்ட் கிடையாது, ஒரு ஆவரேஜான ரிஃபைனர் அதை ஒரு மீடியமா யூஸ் பண்ணி மற்ற மெட்டீரியல்ஸ் கூட ஃபியூஸ் ஆகாம பார்த்துப்பாங்க அப்படிங்கிறான். டீச்சரும் ஆர்வத்தோட அப்படியா சரி இதுக்கு ஆன்சர் பண்ணு, எதுக்காக அந்த கிறிஸ்டைல் சாண்டை ஆட் பண்ணாலும் ஒரு சில ரிஃபைனிங் மெத்தட் ஃபெயில் ஆகுது அப்படின்னு கேக்குறாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரோட ஆர்வத்தை பார்த்து யாரா இவங்க அப்படின்னு கதறானுங்க. ஹீரோவும் அது ஏன்னா அந்த கிறிஸ்டைல் சாண்ட் அப்படிங்கிறது வாட்டர் எலமெண்ட், அதை ஃபயர் எலமெண்ட்ல ரிஃபைன் பண்ண யூஸ் பண்ணும்போது அந்த மெத்தட் ஃபெயில் ஆகுது அப்படிங்கிறான். அவங்களும் இந்த பதில கேட்டு ஷாக் ஆகிட்டு அப்படியா சரி இதுக்கும் பதில்
சொல்லு. கிறிஸ்டைல் சாண்டை ரெட் காப்பர் கூட ஃபியூஸ் பண்ணும்போது அதோட இம்பியூரிட்டிஸை எப்படி ரிமூவ் பண்ணுவ அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோவும் குவின்சி மெத்தடை யூஸ் பண்ணி அந்த சாண்டோட இம்பியூரிட்டியை ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறான். அவங்களும் ஹீரோ சொன்ன ஆன்சர்லாம் கேட்டு மிரண்டு போயிட்டு இவன் ஒரு கொஸ்டினு கூட தப்பா ஆன்சர் பண்ண கிடையாது. ஆனா இது எப்படி இவனுக்கு எல்லா ஆன்சரும் தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவனோட கண்ணை பார்க்கும் போது நான் கேட்கற கொஸ்டின் எல்லாமே ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மென்டாலிட்டியில ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். சரி நான் இப்ப கிளம்புறேன். டே கிரிவினே, நீ என்னோட எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணியே தீரணும். இப்பில இருந்து நீ உனக்கு புரிஞ்ச மாதிரியே படிச்சுக்கோ அப்படின்னு அங்கிருந்து தெரிச்சடிச்சு ஓடுறாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த டீச்சருக்கு என்னடா ஆச்சு, பைத்தியம் முத்திருச்சா இல்ல இவன் தான் அந்த பைத்தியத்தை முத்த வச்சிடனா அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் நான்லாம் இனிமே இவளோட கிளாஸையும் அட்டன் பண்ண போறதில்ல, என்ன யாராலையும் கட்டுப்படுத்த முடியாதுன்ட்டு வெளியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு 3 பேரை காட்டுறாங்க. இவங்க எல்லாம் வாத்தியார் அடங்குது. அந்த குண்டு வாத்தியாரும் டே கிரிவின் நடந்துக்கிறதெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கான் அப்படிங்கிறாரு. அப்ப யாரோ ஒருத்தன் கிளாஸுக்குள்ள போய் டி அந்த ரிஃபைனர் ஜீனியஸை பாத்தீங்களா, அவன் எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அங்க உட்காந்துட்டு இருக்கணும். இந்த ரிஃபைனர் அப்படிங்கிறீங்க மார்ஷியல் ஆர்டிஸ்டோட ரொம்பவே டேலண்ட் இல்ல ரொம்பவே டிமாண்டா இருக்காங்க. அந்த கிரிவின் இன்னுமே அவனோட சக்கராவே ஓபன் பண்ணாம இந்த அளவுக்கு ஜீனியஸா இருக்கானா, இது ரொம்பவே இம்ப்ரெசிவா இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வாத்தியாரங்களுக்கு என்னடா ஆச்சு, அந்த கிரிவின் லூசர் அவனை பத்தி எதுக்கிட்ட கேட்டுட்டு இருக்கானுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் இது கல்வாடாவோட கேபிட்டல், இந்த இடத்துல எனக்கு ஒருத்தங்க ஸ்டாச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா அது கண்டிப்பா என்னோட டிசேபிளா தான் இருக்கணும். அந்த ராடு பயப்புள்ளைக்கு என் மேல இவ்வளவு பாசமான்ட்டு 15 வருஷம் கழிச்சு நான் ஸ்காட் டிலான்ல இருந்து இப்ப கிரிவின் வால்டனோட உடம்புல ரீஇன்கார்னேட் ஆயிருக்கேன். இந்த ஸ்டாச்சுவை பார்க்கும் போது எனக்கு நிறைய ஃபீலிங்ஸ், அது மட்டும் இல்லாம என்னோட பழைய மெமரிஸ் எல்லாம் வந்து போகுது. அப்புறம் இந்த கல்வாடா கேபிட்டலோட ரிஃபைனர் டவர் இதுதான். நான் இப்ப இருக்க பாடி ரொம்பவே வீக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம 7 கழுத வயசு ஆகியும் இந்த பாடியோட ஓனர் இன்னுமே அவனோட சக்கரா பாயிண்ட ஓபன் பண்ண கிடையாது. என்னடா இந்த பாடியோட ஓனர் இவ்வளவு லூசரா இருக்கான். சரி நான் என்னோட பாஸ்ட் லைஃப்ல இருந்த சுப்ரீம் மார்ஷியல் எம்பரர், இந்த மார்ஷியல் வேர்ல்டுல நான் தான் 3வது ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன். அந்த பவரை நான் இப்ப ரீகெயின் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாம ராடையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். இப்ப இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா என்னோட கல்டிவேஷன் பவரை இன்க்ரீஸ் பண்ணி இந்த பாடியை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக்கணும். அதுக்கெல்லாம் முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த பாடியை கல்டிவேட் பண்ணோம் அப்படின்ட்டு போறான். அப்புறம் இந்த கிளாவிடா பிரான்ச்சோட ரிஃபைனர் யூனியனை ராடு ஹார்னபை தான் மார்ஷியல் காலண்டரோட 1001வது வருஷம் ஃபவுண்ட் பண்ணாரு அப்படின்னு போட்டிருக்கு. ஹீரோவும் நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா போனுச்சுன்னா இன்னும் 5 வருஷத்துல என்னோட பவரை கெயின் பண்ணிடலாம். அப்புறம் இது எனக்கு கிடைச்ச 2வது சான்ஸ். இந்த டைம் நான் என்னோட கல்டிவேஷன் பவர்ல ஹையஸ்ட் ஸ்டேட்டை ரீச் பண்ணி ஆகணும். இல்ல கண்டிப்பா நான் தான் இந்த உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சனா இருக்கணும் அப்படின்ட்டு போறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் நான் சீக்கிரமா ராடை கண்டுபிடிச்சி என்னோட பிளாக் ஆயிருக்க மெரிடியன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணணும் அப்படின்னு அந்த ரிஃபைனர் யூனியனுக்கு போறான். அப்ப அந்த ரிஃபைனர் யூனியனோட ரிசப்ஷனிஸ்டும் வெல்கம் சார், நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு கேக்குறாங்க. இவங்களோட பேரு லிஸ் ஃபிளைன், நாம லிஸ் அப்படின்னு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோவும் என்னது என்ன சார்னு கூப்பிடுறீங்களா, சரி ராடு இங்க இருக்கானா, நான் அவனை பார்க்க முடியுமான்னு கேக்குறான். அந்த லிஸும் ஷாக் ஆயிட்டு என்னது ராடு ஹார்னபைய பத்தியா பேசுறீங்க, அவரு எங்களோட ஃபார்மல் லீடர் ஆச்சு, அவரு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னது ஃபார்மல் லீடரா, அப்படின்னா அவன் இங்க இல்லையான்னு கேக்குறான். அந்த லிஸும் அட சார் நீங்க என்ன கோமாவில தான் எந்திரிச்சு வந்தீங்க, மிஸ்டர் ஹார்னபை இந்த ரிஃபைனர் யூனியனோட லீடரா 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருந்தாரு அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் சே அவன் இங்க இல்லையா, இருந்தான் அப்படின்னா ஒரு சில பில்ஸை ரிஃபைன் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்ப நானே தான் என்னோட மெரிடியன்ஸை ஓபன் பண்ணணும் போல. ஒரு காலத்துல நான் ஸ்கார்ட் ஹார்னடா எப்படி இருந்தவன், இந்த மார்ஷியல் வேர்ல்டோட ரிஃபைனர் ஜீனியஸ். அது மட்டும் இல்லாம இந்த 7 ரிஃபைனர் யூனியன்ஸ்ல நானும் ஒரு லீடர். அது மட்டும் இல்லாம நான் ஹெவன் ரிலத்துல மார்ஷியல் எம்பரரா இருந்திருக்கேன். ஈவன் என்னோட டிசபிள்ஸ் கூட இந்த உலகத்திலேயே எனக்கு அடுத்து ஸ்ட்ராங்கஸ்டான பீப்புள்ஸா இருந்தாங்க. ஆனா இப்ப நான் இந்த லூசரோட உடம்புக்குள்ள இருக்கேன். இவனோட எந்த மெரிடியன்ஸும் ஒர்க் ஆகல. இப்ப நான் மறுபடியும் எல்லாத்தையும் ஸ்கிராச்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்குது. ஆல்ரெடி இந்த லூசருக்கு 15 வயசு ஆயிருச்சு. நான் மட்டும் சீக்கிரமா இந்த முட்டாளோட மெரிடியன்ஸை ரிஃபைன் பண்ணல அப்படின்னா என்னோட பழைய ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ண முடியாது. சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்னோட மெரிடியன்ஸை ஓபன் பண்றதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ஒரு சில ரெசிபிஸை ரைட் பண்ணி கொடுக்குறேன். அதை எனக்காக கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்கறான். அந்த லிஸும் ஓகே சார் நான் சீக்கிரமா ஃபைன் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப யாரோ லிஸ் நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்க, மிஸ்டர் வில்சன் உன்னை கூப்பிட்டாரு அப்படிங்கிறான். இவனும் இந்த ரிஃபைனர் யூனியன்ல இருக்க ஒரு ரிஃபைனர், இவனோட பேரு ஜான்ஸ் டாட். லிஸும் மிஸ்டர் டாட் இந்த
யங் மேனுக்கு ஒரு சில ஐட்டம் வேணுமா, அதை நான் எடுத்து கொடுத்துட்டு மிஸ்டர் வில்சனை அப்புறமேட்டுக்கு போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறா. அந்த டாடும் சரி குடு நான் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட ரெசிபிஸ் எல்லாம் வாங்கி பார்க்குறான். ஹீரோவும் இந்த ரிஃபைனிங் ரிலத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்கான். சரி இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறான். அந்த டாடும் ஹீரோவோட ரெசிபி படிச்சுட்டு என்னங்கடா வெறும் குப்பையா இருக்குது, சரி இது குப்பை தொட்டியில தானே இருக்கணும் அப்படின்னு கசக்கி தூக்கி போட்டான். ஹீரோவும் வெறி ஆயிட்டே நான் எழுதி கொடுத்த ரெசிபி அதோட விலை மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியுமாடா, என்ன தைரியம் இருந்தா அதை குப்பையில தூக்கி போடுவ, மவனே இன்னைக்கு நீ செத்தடா அப்படின்னு வெறியாவறான். அந்த டாடும் லீஸ் நீ இப்பவே மிஸ்டர் வில்சனை போய் பாரு அப்படிங்கிறான். அவங்களும் ஓகே மாஸ்டர் அப்படின்ட்டு போறாங்க. அந்த டாடும் ஹீரோவை கண்டுக்காம டே பொடி பையிலே குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் இது இல்ல, அதனால இங்க இருந்து போய் தொலை அப்படிங்கிறான். ஹீரோவும் கொலை வெறியில நீ தானே ஜான்சன், உன்னை பார்க்கும்போது ரிஃபைனிங் ரிலத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜை கடைசி 7 நாள்ல பிரேக் த்ரூ பண்ணிருக்க போல அப்படிங்கிறான். அந்த ஜான்சனும் இல்ல நீ தப்பா சொல்ற, 5 நாள்ல நான் பிரேக் த்ரூ பண்ணிட்டேன், அப்புறம் என்ன மிஸ்டர் டாடுன்னு கூப்பிடணும் அப்படிங்கிறான். ஹீரோவும் டே நீ உண்மையிலேயே பிரேக் த்ரூ பண்ணிட்டியான்னு கேக்குறான். அந்த ஜான்சனும் ஷாக் ஆகிட்டே இதுக்கு என்னடா அர்த்தம்னு கேக்குறான். ஹீரோவும் உன்னோட கையே கிரே கலர்ல இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம ரொம்பவே ட்ரையாவும் இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீ விண்ட் ஸ்டோனை தொற்றுக்கணும், அதுக்கு அர்த்தம் என்னன்னா ரிஃபைனிங் ட்ரையலுக்கு முன்னாடியே நீ உன்னோட ஃபியூசன் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற, அது மட்டும் இல்லாம உன் மேல இருந்து பிளட் ஃபிளேம் ஓர்ச்சன்ட்டோட ஸ்மெல்லும் வருது, ஸோ அப்படின்னா நீ அந்த விண்ட் ஸ்டோனோட சைடு எஃபெக்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிற, அது மட்டும் இல்லாம உன் மேல இருந்து டைகர் சல்ஃபர் ஸ்டோனோட ஸ்மெல்லும் வருது, ஸோ இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னா நீ ரிஃபைனர் ட்ரையல்ல பண்ணக்கூடிய வெப்பனோட ரா மெட்டீரியல் அந்த டைகர் சல்ஃபர் ஸ்டோன் தானே அப்படின்னு கேட்குறான். அந்த ஜான்சன்லாம் ஹீரோ சொன்னதை கேட்டு மிரண்டு போயிட்டு யாரா நீ, இது எப்படி உனக்கு தெரியும், நீ என்ன முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறான். ஹீரோவும் டே ஜான்சன் உனக்கு அதை பத்தி கொஞ்சமா தான் தெரிஞ்சிருக்கு, இன்ஃபேக்ட் அந்த பிளட் ஃபிளேம் ஆர்ச்சிடு அதோட சைடு எஃபெக்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்கானது, அதனால என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் உன்னோட தலை, த்ரோட், அது மட்டும் இல்லாம அப்டமன் இந்த இடத்துல இருக்க அக்கு பாயிண்ட்ஸ்னால நீ டே அண்ட் நைட் வழியில துடிச்சிட்டு இருக்கன்னு தானே கேக்குறான். அந்த ஜான்சனும் ஒரே ஷாக்ல இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியும் அப்படின்னு நினைக்கிறான். ஹீரோவும் இதுல பிரிட்டியே என்னன்னா நீ உன்னோட ரைட் ஹேண்டையும் அப்புறம் இன்னொரு இடத்தையும் கட் பண்ணிட்ட அப்படின்னா நீ சாகாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறான். அந்த ஜான்சனும் என்னடா தம்பி என்னையே பயமுறுத்தலான்னு பாக்குறியா அப்படின்னு மிரண்டு போயதான் ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். ஹீரோவும் சரி ஓகே நானும் கடைசியா அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கலான்னு பார்த்தேன், சரி உனக்கு அந்த கியூர் வேண்டானா போட்டோம் நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த ஜான்சனும் ஷாக் ஆகிட்டே ஹீரோ வந்து குலுக்கிக்கிட்டே டே உனக்கு இதுக்கான கியூர் தெரியுமா, ஆனா இந்த ப்ராப்ளத்துக்கு தான் ஒரு கியூரே கிடையாது அப்படின்ட்டு என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஒரு டெவில் மாதிரி அவனோட ஃபேஸை வச்சு முறைக்கிறான். அந்த ஜான்சன்லாம் ஆடி போயிட்டு இல்ல இது எப்படி நடக்கும், இவனோட கண்கள் ரொம்பவே அக்ரஸிவ், அது மட்டும் இல்லாம ஷார்ப்பா இருக்கு, இந்த லிட்டில் பிராட்டை இப்ப எந்த ஸ்டேட்லடா இருக்கான் அப்படின்னு மிரண்டு போயிட்டு சரி எனக்கு இப்ப வேற வழி இல்ல, தயவு செஞ்சு அதுக்கான கியூரை சொல்லு அப்படின்னு ஹீரோட்ட பணிவா கேக்குறான். அங்க இருக்க கும்பலும் இதை பார்த்து ஷாக் ஆயிட்டே இங்க என்னடா நடக்குது, மிஸ்டர் டாடு போயும் ஒரு சின்ன பையன்கிட்ட இவ்வளவு பணிவா இல்ல கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறானுங்க. ஹீரோவும் சரி என்னோட ரெசிபி எங்கன்னு கேக்குறான். அந்த டாடும் ஹீரோவோட டோனை கேட்டு மிரண்டு போயிட்டு இந்தா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த ரெசிபியை போய் ஹீரோட்ட எடுத்து வந்து கொடுக்குறான். அங்கே இருக்கவனுங்களும் அந்த டாடு இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறத பார்த்துட்டு ஆமா இவருக்கு என்னடா மூளையில குழம்பு போச்சான்னு பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோவும் அந்த ரெசிபியை வாங்கி சளி சிந்தி அதை மடக்கி இந்த ரெசிபியில இருக்க ஒவ்வொரு ஐட்டமும் 10 குவான்டிட்டி வாங்கிக்கா, அப்புறம் இது எல்லாத்தையும் நீ கலெக்ட் பண்ணிட்ட அப்படின்னா என்ன கல்டிவேஷன் அகாடமியில வந்து பாரு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அந்த ரெசிபி தூக்கி அந்த டாடோட மூஞ்சில போடுறான். அவனும் டே நீ என்னடா பண்ற அப்படின்னு ஹீரோவையே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் டே மறந்துடாத என்னோட பேரு கிரிவின் வால்டன், அப்புறம் இந்த ரெசிபியில இருக்க ஐட்டத்தெல்லாம் நீயே தான் போய் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறான். கைஸ் கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால இந்த வீடியோல வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாரி கைஸ். அப்புறம் இந்த புது மண்ணா உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஏதோ நல்லா இருந்த மாதிரி தான் இருக்கு, நீங்க கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல வேண்டாம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் ஏன்டா இத்தனை நாளா வீடியோ போலன்னு கேட்டா என்னால காலேஜில் கொடுக்குற ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டே வீடியோவும் கரெக்டா எடிட் பண்ண முடியல, ஸோ அதனால தான் நான் இவ்வளவு நாள் வீடியோ போடல கைஸ். அப்புறம் நடுவில் எங்கேயாவது வீடியோ வரல அப்படின்னா எனக்கு இம்பார்ட்டன்டான ஒர்க் இருக்கும், நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.